லெவலில் ப்ரோ தங்கலான்னா வேற மாதிரி பண்ணி வச்சிருக்காப்புல அவரு. விக்ரம் விக்ரம் எப்படி ப்ரோ பண்ணி விக்ரம் வைரம் வச்சிருக்காப்புல. பாரஞ்சித் அண்ணா நம்ம நல்லா பண்ணியிருக்காப்புல. மியூசிக்லாம் அதுதான் ப்ரோ கதையே. அவர்தான் ப்ரோ கதையா பண்ணாரு. சூப்பரா பண்ணாரு ப்ரோ. மத்த ஆக்டர்ஸ் இந்த பசுபதி மாளவிகா மோகன் ப்ரோ படம் பார்த்தா தான் ரிவ்யூ சொல்ல முடியல ப்ரோ. வேற மாதிரி இது ப்ரோ. என்ன என்ன சொல்ல வராங்க ப்ரோ படத்துல? என்ன சொல்ல வரேன்னா கேஜிஎஃப் தான் செகண்ட் ஹாஃப் தான். இதான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்காங்க போல. கேஜிஎஃப் வந்து ரெண்டாவது எடுத்துருக்காங்களா. இதான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும். இது ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அல்லவா கேஜிஎஃப் எப்படி இருந்துச்சு? கேஜிஎஃப் முன்னாடி என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் படம் வந்துருக்கணும் போல. தங்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும். அப்புறமா கேஜிஎஃப் வந்துருக்கணும். மாற்றி மாற்றி வந்துரு கொலாப்ஸ் மஜாவா இருந்துச்சு. விக்ரம்லாம் அந்த மூமெண்ட்டு அவர் ஸ்லாங்கு மஜாவா இருந்துச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிடுறாப்புல. ரிவ்யூ ஃபுல்லா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா சும்மா சும்மா அதெல்லாம் படம் பார்க்க உள்ள வேற என்ன அசியமா கேட்டுருப்பாரு. வேற என்ன எது போய் உள்ள படம் பார்க்குறீங்க காசு கொடுத்துட்டு? படம் என்ன பண்ணிடுறான் போய் பாருங்க. அதான் டைரக்ஷனோட பவர். அதுதான் பாரஞ்சித் என்ன வேற லெவல் பண்ணிருக்கேன். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. பாஸ்ல எவ்வளோ கூட்டலாம் ப்ரோ. வேற லெவல் படம் வந்து கவனிச்சு பார்க்கணும் ப்ரோ. ஏதோ ஒன்று உள்ள வந்து படம் பார்த்தது வேற உள்ள பார்த்தது வேற. உள்ள வேற மாதிரி சீன்லாம் போச்சு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே. சூப்பராக இருந்தது ப்ரோ. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் ஜிவி பிரகாஷ் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுக்காண்டியே பார்க்கலாம். கடைசி சீன்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாயிடுச்சு பார்க்கறதுக்கு. கடைசியில் ஒரு ட்விஸ்டரும் இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. பார்க்கலாம். ஒருத்து தான் ப்ரோ. பாரஞ்சித் வெறி காமிச்சிருக்காரு. விக்ரம் எப்பயும் போல ப்ரோ பயங்கரமாக பேய் மாதிரி நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோயினி கேரக்டரும் சூப்பராக இருக்குது படத்தில். மத்த ஆர்டிஸ்ட் பசுபதி மாளவிகா மோகன் அவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் கொண்டு போயிருக்காங்க. அதே சமயம் நம்ப முடியாத மாதிரி சில சீன்ஸும் இருக்குது. நல்லா தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. கடைசியில் தான் அந்த தங்கலானே அந்த பீஜம்லாம் வெறி காமிச்சிட்டாரு. செகண்ட் ஹாஃப் மேல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இல்லை செகண்ட் ஸ்லோ ஸ்பீடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஸ்லோவாக இருக்கு. கேரக்டர் டெவலப்மெண்ட்ஸ் தான் ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம். ஓரளவு படத்துல என்ன சொல்ல வராங்க? கேஸ் சிஸ்டம் தான் ப்ரோ. ஃபுல்லாக அதை தான் வச்சு எடுத்துருக்காரு படம். உங்களுக்கே தெரியும் பாரஞ்சித் எப்படி எடுப்பாருன்னு. அந்த மாதிரி தான் எடுத்துருக்காரு. நல்லா தான் இருக்குது படம். பார்க்கலாம். நிறைய குறியீடுலாம் நிறைய இருக்கு. நோட் பண்ணீங்களா? குறியீடு அதான் இவர் ஃபுல்லாக இதாக சொல்லியிருக்காரு. கேஸ்ட்டு இந்த கம்யூனிட்டியா கீழ் இது பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி பேசுகிற மாதிரி தான். நன உரிமை அந்த மாதிரி பேசுகிற மாதிரி தான் இருக்குது படம் முழுக்க. ஓரளவு படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபை தான். படம் எப்படி படம் பார்க்கல வரும் இல்லையா? படம் பார்க்கல. படம் எப்படி சார் இருந்தது? விக்ரம் ஆக்டிங்ல சூப்பராக இருக்கு. படம் பார்க்கலாம். ஓரளவு படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா ரஞ்சித் படம் தான். அதனால அது மாதிரியே தான் இருக்கு. பழைய படத்துல மாதிரி மெசேஜ் இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் மியூசிக்கெல்லாம் மிரட்டி இருக்காரு. மியூசிக்கெல்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா படம் இருக்கு. உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடு தான். நல்லா இருக்கு படம். எல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே. ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம். தேங்க்யூ. ப்ரோ நீங்க படம் நல்லா இருக்கு படம். நல்லா விக்ரம் ஆக்டிங்லாம் எப்படி? சூப்பராக இருந்துச்சு. மற்ற ஆக்டர்ஸ் மாளவிகா மோகன் பசுபதி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா ஜிவி பிரகாஷ் மியூசிக் அதெல்லாம் இன்னும் கேமரா திரும்பிக்காங்க. இல்லை அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன என்ன சொல்ல வராங்க படத்தில்? படத்தில் என்ன சொல்ல வராங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் காப்பாற்றணும். அந்த தங்கலான் வேர்ல்டா எப்படி இருந்தது? ஆர்ட்டா சில்வருக்கா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க படம் எப்படின்னா? செம்ம போர்த்தலை. அந்த அளவுக்குலாம் இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் படம் இல்லை. சில இவன் தான் பார்த்தோம். விக்ரம் படம் விக்ரம் ஆக்டிங் சூப்பர். மற்றபடி கதைன்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதை அவங்க ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்களே அவங்க ஆக்டிங்கும் சூப்பர். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. மியூசிக் ஜிவி பிரகாஷ்க்கு மியூசிக் கோசம் தான் படமே. மற்றபடிலாம் கதைலாம் ஒன்றும் இல்லை. படத்துலேருந்து என்ன நான் சொல்ல வரேன்? எங்களுக்கு அந்த கான்செப்டே புரியலையே. ஏதோ தங்கத்தை தேடி போகிறாங்க. அது கேட்டால் பேய் கதை மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் எனக்கு அந்த கதையோட கான்செப்டே புரியல. பார்க்கலாம். அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லை. எங்கள் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை. செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி. ஆமாம் செகண்ட் ஹாஃப் மேலே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட அந்த அளவுக்கு விறுவிறுப்பாலாம் இல்லை. விக்ரம் படம் நாங்கள் எதிர்பார்த்து போனோம் ஆக்டிங்லாம். ஆனால் ஆக்டிங் வந்து ஓகே. மற்றபடிலாம் சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் நிறைய பேர் நல்லா இருக்கும். ஃபைட்டு அதான் அந்த பழைய காலத்து ஃபைட்டு மாரி தான் இருக்குது. வேற எவ்வளோ அந்த பாம்பை சாவடிக்கிற சீன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வேற ஒன்றும் அந்த அளவுக்குலாம் இல்லை. படம் உங்களுக்கு நான் வந்து தளபதி ஃபேன் தான். ஆனால் எனக்கு விக்ரம் வந்து ரொம்ப பிடிக்கும். விக்ரம் என் ஃபேவரட் ஆக்டர். விக்ரம் கோசரம் பார்ப்பேன். ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லாயிருக்கு. பழைய காலத்து கதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய பொருள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் பழைய இதுவெலாம் எனக்கு பிடிக்கிறதுனால எனக்கு படம் சூப்பராக இருக்குது. விக்ரமோட வேலையை என்னமோ அது கரெக்டாக செஞ்சுருக்காரு. ஜிவி பிரகாஷ் வேலை கரெக்டாக செஞ்சுருக்காரு.
அதனால் கதை கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. விக்ரம் கோசரம் பார்க்கலாம், ஜிவி பிரகாஷ் கோசரம் பார்க்கலாம். ஆரஞ்சிட்டுன்னும் போதே அவரோட டச்செல்லாம் நிறைய இருக்கும் படத்துல. ஆமாம், பழசில் அதான் அந்த தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க அந்த பேர் ஜமீன்தார்லாம் அவங்க இடம்லாம் வாங்கிக்கிறாங்களே, வெள்ளைக்காரன் தான் கொடுத்து அந்த இது பண்ணுறாங்க, அது நல்லாயிருக்கு, அது காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கோம், அந்த காலத்தில் அந்த மாதிரியே இருக்காங்க தாழ்த்தப்பட்டாவே, இப்பயும் அந்த மாதிரி இருக்குது. நம்ம அது கொஞ்சம் இது பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் செகண்ட் ஆஃப் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்லோவாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. அவ்வளோ கோடி குத்துருக்குறாங்க பட்ஜெட்லாம் பண்ணி, நல்லா இருக்கு படம், சூப்பராக. படத்தில் என்ன சொல்ல வராங்க? ஒருவேளை அதான் அந்த பழைய காலத்தில் வந்து இப்போ வந்து தங்கம் வந்து கேஜிஎஃப் படத்தில் வந்து தோண்டி எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் இது தங்கத்தை போய் தேடி எடுப்பாங்க. அந்த எப்படி சொல்கிறது, தங்கத்தை தேடி எடுக்கிறது தான் ப்ரோ கதையை. அதுதான் அந்த ராஜாங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பர். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ ரொம்ப. விக்ரம் பிடிக்கும், அதான் சொல்கிறேன், விஜய் ஃபேன் தான், எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும். விக்ரம் கோசமே வந்து நாங்கள் எடுத்த படம் வேறு லெவலில் சூப்பராக. தேங்க்யூ. படம் ஃபுல்லாக தங்கம் தானா, பாத்ரூம் வெஸ்டர்னு தங்கத்தில் தானே இருக்குது. ஆனால் படம் சூப்பர்னா, எடுத்தா பார்த்தா குடியாத்தம், அந்த பக்கம் இந்த சைடு குப்பம் கோளாறு அதான் வருது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு படம் வந்து உண்மையான கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் படம் ஸ்டார்டிங் வந்து புரியவே இல்லை. அவர் வந்து ஃபஸ்ட்டே வந்து கதையை சொல்லிடுறாரா, சொன்னதுக்கப்புறம் திரும்ப அதே நடக்கிற மாதிரி இருக்குதா, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஆனால் ஃபைனல் வந்து செம்மையாக இருந்துச்சு படம். விக்ரம் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு. நான் அவர் ஆக்டிங்லாம் சத்தியமாக தரமாக இருந்துச்சுண்ணா. எப்படி சொல்ல போனால் இந்த கிராமத்தில் பழைய காலத்தில் பேசணும் அந்த மாதிரி ஸ்லாங் தான் பேசினது எல்லாமே பார்த்தோன்னா நல்லா. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாங்லாம் புரியல எங்களுக்கு, ஆனால் இந்த ஸ்லாங்கில் நம்ம ஃபஸ்ட்டில் பேசின ஸ்லாங் தான் செம்ம சூப்பராக இருந்துச்சு படம், வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் காசு வேஸ்ட்டாக போய்டும்னு நினச்சோம் ஸ்டார்டிங்கில், ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சுண்ணா படம், சூப்பராக இருந்துச்சு. மற்ற ஆக்டர்ஸ் மாளவிகா மோகன், பசுபதி, அவங்க பசுபதியில் ஒரு நடிப்பார்னு நினச்சி பார்க்கலாம், வேற மாதிரி பண்ணார் அவர்லாம். ஆனால் விக்ரம், ஜிவி பிரகாஷ், சத்தியமாக பிஜிஎம்லாம் பயங்கரமாக. நான் ஆனால் இந்த தேட்டர் ஏன் வந்தேன்னா ஃபுல்லாக சவுண்டு தான், ஸ்க்ரீன் சின்னது சவுண்ட் எஃபெக்ட் தான், அந்த ஜிவி பிரகாஷ் சவுண்டுக்காக தான் வந்தோம். வேற மாதிரி இருந்துச்சுண்ணா. வெஸ்டர்ன் டைலட் தங்கத்தில் இருந்துச்சு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வராங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, தங்கத்தை வந்து நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், நம்ம தான் வந்து அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற கான்செப்ட் தான் நான் படத்தில் ஃபைனலாக அதான் சொல்கிறாங்க. ஏன்னா கேஜிஎஃப் அந்த மாதிரி தங்கம் தானே, நம்ம தான் தங்கத்தை வந்து கண்டுபிடிச்சோம், நம்ம தான் வந்து இதை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி படத்தை கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.